ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேச ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருகிற 13ஆம் தேதி நாம் குருத்தோலை ஞாயிறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் வெற்றி பவனி வருகிறாராக அதை நினைவு கூறும் வண்ணமாக எல்லா திருச்சபைகளிலும் அதை நாம் கொண்டாடி வருகிறோம். அப்பொழுது எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாம் குருத்தோலைகளை பிரித்து கொண்டு ஆண்டவருக்கு ஓசனா பாடல்களை பாடி நம் ஆலயத்தை சுற்றியவர்களும் மற்றவர்களுக்கு முன்பாக நாம் ஒரு கிறிஸ்துவ கூட்டம் என்று காண்பிப்பதும் எத்தனை ஒரு ஆனந்தமான காரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு செய்தியின் தலைப்பு கர்த்தரின் வெற்றி பவனி. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு ஒரு வெற்றி பவனியாக சிலுவையை சுமக்கும் முன்பதாக ஒரு வெற்றி பவனியாக செல்கிறார். இதை நினைத்து பாருங்களேன். அவர் சிலுவையில் மடைய போகும் எல்லா கோர பாடுகளும் அவருக்கு நன்கு தெரியும். இருந்தாலும் அதை குறித்து எதுவும் நான் வெட்கப்படுவதற்கு அவசியம் இல்லை. அநேகருக்கு நான் ஒரு குற்ற நிவாரண பலியாக பாவ நிவாரண பலியாக மீட்கப்படுவதற்கு தான் இவ்வுலகத்தில் அனுப்பப்பட்டேன். ஆகியால் சிலுவை குறித்து வெட்கப்படேன் என்று சொல்லும் வண்ணமாக ஒரு வெற்றி பவனியாக உலா வந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்க பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வெற்றி பவனி வர தயாராக இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பொழுதும் ஒரு சோடை போகிற வாழ்க்கையோ, இல்லை தோன்று போகிற வாழ்க்கையோ, இல்லை சோர்வின் வாழ்க்கையோ, இல்லை ஒரு தோல்வியின் வாழ்க்கையோ அல்ல. அது எல்லா சமயத்திலும் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை குறிக்கிறது. அதற்காக தான் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒரு வெற்றி பவனி, கழுதையின் மேல் உலாவுகிற பவனி எல்லா காஸ்பல்ஸ்லையும் நமக்காக வைக்கப்பட்டுள்ளது. நாம் இந்த இதில் உள்ள சத்தியத்தைப்படி நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையும் சோடை போவதுவே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெற்றி பவனி வந்தது போல நாம் எங்கு சென்றாலும் நமக்கு ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை தான், மற்றவர்கள் போற்றும் ஒரு வாழ்க்கை தான் தேவன் நமக்கு அனுமதித்துள்ளார். அதை புரிந்து கொண்டு வாழும்போது நிச்சயமாகவே நாம் அநேகருக்கு சாட்சியாக ஜீவிப்போம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகையால் முதல் இந்த சம்பவத்தை மார்க் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ளதை குறித்து சற்று சிந்திக்கலாம். முதலாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த எருசலேமுக்கு சமயம் வந்து அந்த பெத்தானியா கிராமத்துக்கு வந்த பொழுது 2 சிஷ்யர்களை அனுப்பி, நீங்கள் போய் கிராமத்துக்குள்ளே போய் அங்கு ஒருபொழுதும் ஒருவரும் ஏறியில்லாத ஒரு கழுதை குட்டியை காண்பீர்கள் என்று கூறுகிறார். மார்க் 14:1-2. அவர்கள் எருசலேமுக்கு சமயமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகாக பெத்தானியா என்னும் ஊருக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிடாத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்பதாகும். பிரியமானவர்களே, இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கழுதை குட்டியை கண்டு அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று கூறுகிறார். இங்கே கூறுவது எதிரே உள்ள கிராமத்துக்கு போங்கள். அது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. கிராமம் என்பது அதிக சிறப்பில்லாத நாகரிகமற்ற மக்கள் யதார்த்தமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. ஆகையால் நாமும் கூட ஒரு கிராமத்து மக்களை போல நாம் இருக்கும் பொழுது, தாழ்ந்தவர்களாக இருக்கும் பொழுது, தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது, எந்த அதீதமான நவநாகரிகங்களினால் கவர்ச்சியினால் ஈடுபடாமல் சாதாரண வாழ்க்கை வாழும் பொழுது தேவன் நம்மையும் நம்முடைய ஊரிலிருந்து அழைக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை, நாம் எவ்விதமான ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம். இந்த அநேக கிறிஸ்தவர்கள் ஒரு தாம்பிகமான வாழ்க்கையும் அதிக ஆடம்பரமான வாழ்க்கையும் தங்கள் உணவுக்காகவும் பொருளுக்காகவும் ஆடை அலங்காரத்துக்காகவும் அதிக செலவிழக்கிற கிறிஸ்தவர்களாகவும் தங்களை காண்பித்துக் கொள்கிறார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்று உலகம் காணும் என்று. அப்படியல்ல. இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பணித்தது, நீங்கள் எதிரே இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போங்கள். அங்கே ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியை காண்பீர்கள் என்று கூறுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இந்த கிராமத்து வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு தாழ்மையான ஒரு சிம்பிளான ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. நாம் ஊழியம் செய்யும் பொழுதும் கூட நாம் கிராமங்களை நோக்கி
நம்முடைய ஊழிய பாதையை நம்ம அமைத்து கொண்டால் நிச்சயமாகவே நமக்கு அதிக ஆத்தும ஆதாயம் பணியும் வெற்றியும் உண்டு. இங்கு ஊழியத்திலும் கூட அநேகர் தோல்வியுறுவது காரணம் இவர்கள் எல்லாம் ஊழிய பாதையை நகரங்களை நோக்கி தான் அமைத்துக் கொள்கிறார்கள். பிரதானமான நகரங்களில் ஆரம்பித்தால்தான் ஏராளமான கூட்டங்கள் நமக்கு வரும், நாமும் செல்வச்செழிப்போடு சீக்கிரமாக உயர்ந்து விடலாம் என்று. இல்லை, நாம் கிராமங்களில் நம்முடைய ஊழியத்தை துவங்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு ஏராளமான ஆத்துமாக்கள் அறுவடையாக கிடைக்கும். ஏனென்றால் உன்னத பாட்டு 7:11 சொல்லுகிறது, வாரும் என் நேசரை, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். ஆம், நம்முடைய வாழ்க்கையும் கூட இந்த கிராமத்தில் கட்டியிருக்கிற ஒரு கழுதை குட்டியை போல எளிமையான வாழ்க்கையாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை எடுத்து ஆண்டவர் அதில் பவனி வர சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அட்டவணையில் எடுக்கும் பொழுது கிராமமாக இந்த கிராமத்தில் இன்னான் பிறந்தார் என்று வழியாக எழுதப்பட்டது. ஆகையால் கிராமங்களை நேசிக்கிற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதே போல்தான் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். அவ்விதமாகவே நாம் எளிமையான வாழ்க்கையை வாழும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஒரு பேராசீர்வாதம் உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வெற்றி பவனியாக வருவார். எளிமையான வாழ்க்கை என்பது எப்பொழுதும் கிராமத்தில் கூழும் கஞ்சியும் குடித்து கொண்டிருப்பதல்ல. நமக்கு தேவையான உணவை ஆண்டவர் போஷிக்கிறபடினால் நமக்கு தகுதிக்கேற்ற ஒரு உணவை உண்டு நாம் சமாதானத்தோடு வாழ்வதுதான் குறிக்கிறது. ஆகையால் இங்கு ஆண்டவர் முதலாவது பணித்தது, நீங்கள் எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்கள் என்பதுதான். அடுத்த காரியம், ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டி என்பது ஒரு இளம் பருவத்தை குறிக்கிறது. சிறுவர் சிறுமியர் இளம் வயதினரை குறிக்கிறது. அது ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டி. அப்படி என்றால் அந்த கழுதை குட்டி இன்றும் யாரும் உபயோகப்படுத்தாமல் ஒரு கன்னித்தன்மை மாறாமல் இருக்கிற ஒரு கழுதை குட்டி. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட நம் இளமையை சிறு பிராயத்திலே ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறார். அப்படி நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் வெற்றி விழா பவனி வர சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்பேற்பட்டவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஒரு தோல்வி என்பது ஒரு நிலை குலைந்து போக செல்லும் ஒரு அனுபவமாக இருக்காது. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வெற்றி பவனி வருவதற்கும் பின்னால் ஒரு பயங்கரமான ஒரு தோல்வியை போல ஒரு காட்சி அளிக்கும் ஒரு சிலுவை பாதை இருந்தது. ஆனால் அதை கண்டு அவர் எதற்கும் கலங்கவே இல்லை. நாமும் கூட நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம் இளமையாக இருக்கும் பொழுது, நம் சிறு வயதினராக இருக்கும் பொழுது, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம் உள்ளத்தை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் வெற்றி விழா வருகிற சித்தமுள்ளவராக இருக்கிறார். மேலும் நீங்கள் அநேக ஊழியங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சிறுவர் சிறுமியர் மத்தியில் செய்கிற ஊழியமும் இளம் வயதினர்கள் மத்தியில் செய்கிற ஊழியம் மிகவும் பிரபலமடைந்து ஏராளமான ஆத்துமாக்கள் மந்தையாக சேர்க்கப்பட்டு வருகிறார்கள். நம்முடைய கவனமும் அவ்வாறு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஊழிய பாதையிலும் பெரிதான அறுவடையை காணலாம். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய காரியத்தை எப்படி அனுகூலமாக இருக்கிறோம்? அநேகர் நினைத்து கொண்டிருப்பது, சிறு வயதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதா, மற்றவர்களெல்லாம் பாருங்கள் உலகத்தை அனுபவிக்க வேண்டாமா என்றெல்லாம் நினைப்பார்கள். ஆனால் இங்கும் கூட இந்த கழுதை குட்டி உலகத்தை இன்னும் அனுபவிக்க முடியாமல் ஒரு இடத்தில் தான் நின்று கொண்டிருந்தது. ஆனால் அந்த கழுதை குட்டி தான் ஆண்டவருக்கு வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவிழ்த்து வர சொல்கிறார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையும் நம் குழந்தைகளுடைய வாழ்க்கையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிறு வயதிலே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் கற்பிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் வெற்றி பவனி வருகிறவராக கண்டு கொள்ளலாம். அடுத்ததாக அது கட்டுகளை அவிழ்த்து விட வேண்டும் என்று கூறுகிறார்கள். அந்த கட்டுகளை அவிழ்த்து நீங்கள் அவர்களை கொண்டு வர வேண்டும். ஏன்னா இங்கு இருவழிச்சந்தியில் கட்டப்பட்ட கழுதை குட்டி அந்த கட்டுகளை அவிழ்த்து விட வேண்டும். அது எங்கு போகிறது என்று தெரியாமல் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேகருடைய பாவக்கட்டுகளிலிருந்து சாபக்கட்டுகளிலிருந்து நாம் அவிழ்த்து விட கடமைப்பட்டுள்ளோம். மகதலேனா வாழ்க்கையில் 7 பிசாசுகளை ஆண்டவர் துரத்தி இருந்தார். பிசாசின் கட்டினால் பீடிக்கப்பட்டவளாக இருந்தால்
அவளிடமிருந்து பிசாசுகளை துரத்தும் பொழுது அவள் தேவனுக்கு உகந்த பாத்திரமாக உகந்த கழுதை குட்டியாக மாறி சிலுவை அண்டை கடைசி வரைக்கும் நின்றால் தேவனை உயிர்த்தெழுந்த தேவனை முதலாவது தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்றாள். பிரியமானவர்களே, நாமும் கூட மற்றவர்களுடைய பாவக்கட்டுகளை சாபக்கட்டுகளை அவிழ்க்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். அதற்கு முன்பதாக நாம் நம்முடைய பாவக்கட்டுகளை அறுத்தெறிந்து விட்டு விளையான சேற்றிலிருந்து எழும்பி வர வேண்டும். எந்த ஒரு காரியமும் நம்மை அடிமைப்படுத்தவே கூடாது. அநேகருக்கு இந்த செல்போன் என்பது அதிகமாக அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த செல்போனில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற காரியங்களை பார்த்து 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 அதில் பொழுதை போக்குவது என்றால் அதை போல் ஒரு பேரானந்தம் வேறு ஒன்றுமில்லை என்பதாக இருக்கிறது. இன்றும் அநேகர் தங்கள் காதுகளில் இயர்போன்ஸ் மாட்டிக்கொண்டு அசுத்தமான பாடல்களை கேட்டுக்கொண்டும் ரசித்து கொண்டும் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அதற்கு அடிமைப்பட்டவர்கள். அந்த அடிமைத்தனத்தின் கட்டுகளை அறுத்துவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவண்டை நாம் வர வேண்டும். அந்த அடிமைத்தனத்தின் கட்டுகளை நாம் அவிழ்க்கும் பொழுதுதான் நாம் ஆண்டவருக்கு பயன்படும் ஒரு கழுதை குட்டியாக மாற முடியும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. ஏனென்றால் சங்கீதம் 116 சொல்கிறது, கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன், என் கட்டுகளை அவிழ்த்து விட்டேன். பிரியமானவர்களை, நாம் நம்முடைய ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது தேவன் நமக்கு சுற்றியுள்ள எல்லா பாவக்கட்டுகளையும் சாபக்கட்டுகளையும் அறுத்துவிட சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த கழுதை கூட ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவனி வருகிற ஊழியத்துக்கு பயன்படுகிற ஒரு கழுதை குட்டியாக மாறப்போகிறது. அதனால்தான் அதை கட்டுகளை அவிழ்க்க சொன்னார். நாமும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வதில் அவருடைய பற்றி சத்தியத்தை அறிவிப்பதில் எவ்வளவு விருப்பம் கொண்டிருக்கிறோம் என்பது தேவன் அறிகிறவராக இருக்கிறார். நாம் அப்படி ஒரு ஊழிய பாதையில் நாம் விருப்பமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது இதற்கு ஒரு பெரிய அழைப்பு ஒன்றும் தேவையில்லை. மற்றவர்களுக்கு ஆண்டவர் நல்லவர், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவது என்பது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அதற்காக எனக்கு அழைப்பு இல்லையே, தெரிந்து கொள்ளுதல் இல்லையே என்றெல்லாம் கூற வேண்டாம். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் அறிந்து கொண்டால் மட்டும் போதும், அந்த அவருடைய அன்பை ருசித்தால் மட்டும் போதும், அதை மற்றவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். அதுதான் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் உம்முடைய ஊழியக்காரனாக இருக்கிறேன், நான் கட்டுகளை அவிழ்த்து விட்டேன். இந்த சீஷர்கள் இந்த கழுதைக்குட்டியின் கட்டுகளை அவிழ்த்து விட்டார்கள். அதே போல் நாம் பிரசங்கம் கேட்கும்போது ஊழியக்காரர்கள் மூலமாக தேவ வசனத்தை நாம் கேட்கும்போது நாம் கட்டுகளை அவிழ்த்து விட தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஐயால் நாம் எந்த ஆலய ஆராதனையும் நற்செய்தி ஊழியங்களையும் நற்செய்தியை பிரசங்கிக்கும் உபதேசங்களையும் அலட்சியம் பண்ணவே கூடாது. ஏனென்றால் ஊழியக்காரர்கள் வருகிற மூலமாக சத்தத்தை நாம் கேட்டு ஜீவிக்கும் பொழுது நம்முடைய பாவக்கட்டுகளிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, போதை வஸ்துக்களிலிருந்தும், குடிவெறியில் இருந்தும் தேவன் நம் கட்டுகளை அவிழ்த்து விட சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது தேவன் ஒரு வெற்றி விழா வருகிற கழுதையாக நாமும் மாறி போய்விடுவோம். அடுத்ததாக அவர்கள் கட்டுகளை அவிழ்த்த பொழுது மற்றவர்கள் கேட்பார்கள், ஏன் இந்த கழுதை குட்டியை அவிழ்க்கிறீர்கள், இது எங்களுடைய கழுதை குட்டி அல்லவா என்று. ஆனால் ஆண்டவர் அதற்கு முன்பதாகவே அந்த சிஷ்யரிடம் ஒரு பதிலை சொல்லி அனுப்பியிருந்தார். இது ஆண்டவருக்கு வேண்டும். மார்க் 11:3, ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று உங்களிடத்தில் கேட்கிறீர்கள், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவார் என்று சொல்லி அனுப்பினார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேகம் தரம் நாம் மற்றவர்களை எதிர்கொள்ளும் பொழுது என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று திகைத்து நிற்கும் பொழுது ஆண்டவரிடம் நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் சொல்லி தருவார் இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று. ஆகையால் ஆண்டவர் என்ன உத்தரவு சொல்கிறாரோ அதை தான் நாம் சொல்ல நாம் கடமைப்பட்டுள்ளோம். நம்முடைய பொது வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய ஊழிய பாதையிலும் சரி, நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது தினம் தினம் அவரோடு உறவாடி, ஆண்டவரை என் உதவிகளை காத்துக்கொள்ளும், இன்றைக்கு நான் யாரிடம் என்ன பேசப் போகிறேன் என்று எனக்கு தெரியாது, எனக்கு எதிர்மறையாக வருகிறதோ இல்லை எனக்கு சாதகமாக வருகிறதோ அது எனக்கு தெரியாது, ஆனால் என்ன உத்தரவு சொல்ல வேண்டும் என்பதை நீர் எனக்கு கற்றுத்தாரும் என்று ஒரு சிறிய ஜெபத்தை நாம் செல்லும் பொழுது, வேலைக்கு செல்லும் பொழுதோ, கல்லூரிக்கு செல்லும் பொழுதோ, பள்ளிக்கூடங்களுக்கு செல்லும் பொழுதோ சொல்லும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம் வாயின் உதடுகளின் வாசல்களை காத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை ஆண்டவரிடம் அனுப்பி விடுவார்கள்.
ஆம், ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த கழுதை, அவிழ்க்கப்பட்ட கழுதை ஆண்டவரிடம்தான் வரும். மற்றபடி வேறொரு காரியத்துக்காக நீங்கள் சொல்லி அதை அவிழ்ப்பீர்கள் என்றால் அது வேறொரு காரியத்துக்காக போய்விடும். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நான் ஆண்டவருக்கு வேண்டும், என் வாழ்க்கை ஆண்டவருக்கு உதவட்டும் என்று நாம் நிச்சயமாக முடிவு செய்து சிறிய சிறிய பொருத்தனைகளை பண்ணும் பொழுது நிச்சயமாகவே நம் ஆண்டவரிடம் அழைக்கப்பட்டு விடுவோம். அப்பொழுது தேவன் நம்மை சவாரி செய்யும் ஒரு கழுதை குட்டியாக நாமும் மாறிவிடுவோம். நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு வெற்றி வாழ்க்கையாக மாறிவிடும். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையிலும் தேவனே என்னுடைய வாழ்க்கை உமக்கு வேண்டும் என்று நீங்கள் சொல்லி பாருங்களே, என்னுடைய வாழ்க்கை உமக்கு உதவட்டும் என்று நீங்கள் சொல்லி பாருங்களே. நிச்சயமாகவே இதற்கு பிற்பாடு உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு வெற்றி விழா பவனி வருகிற கழுதையாக நீங்கள் மாறிப்போவீர்கள். எல்லா தோல்விகளையும் சந்திக்க தேவன் நமக்கு அதிகமான மன தைரியத்தையும் தந்து ஒரு வெற்றி விழாவால கிருபை செய்வார். அடுத்தது, ஆண்டவர் இயேசு கற்பித்தபடியே அவர்கள் உத்தரவு சொன்னார்கள். மார்க் 11:6, இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள், அப்பொழுது அவர்களை போக விட்டார்களாம். இதுதான் நாம் உத்தரவு சொல்லும் பொழுது நாம் இயேசு கற்பித்து என்ன சொன்னாரோ அதை பற்றிதான் நான் பேச வேண்டும். அதிகமான வார்த்தையினால் நான் அனுப்பும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய காரியங்கள் எல்லாம் அநேக சமயத்தில் ஒன்றுக்கும் உதவாமல் போய்விடும். ஆகையால் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எந்த வார்த்தையை நாம் உத்தரவு சொல்ல வேண்டும் என்று தேவன் கூறுகிறாரோ அதை மட்டும்தான் சொல்ல வேண்டும். ஆகையால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே கூட சொன்னார், மக்கள் உத்தரங்கள் வரும் பொழுது நீங்கள் ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக நிறுத்தப்படும் பொழுது என்ன உத்தரவு சொல்வோம் என்று நீங்கள் பயப்படாதிருங்கள். அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன உத்தரவு அள்ளி செய்கிறாரோ அதையே சொல்லுங்கள் என்று கூறினார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட பொந்திய பிலாத்துவினிடத்திலும் பிரதான ஆசாரியனிடத்திலும் ஏரோதனிடத்திலும் அங்கும் இங்குமாக அலைக்கழிக்கப்பட்ட பொழுது அவர் அதிகமாக மாறுத்திரம் ஒன்றுமே சொல்லவில்லை. அவரை குறித்து மட்டும்தான் அவர் சொன்னார். ஏனென்றால் அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிறபடினால் அவரை குறித்து ஒரு உண்மையான காரியங்களை மட்டும்தான் சொன்னார். ஆம், அவரை என்ன உத்தரவு சொல்ல வேண்டும் என்பதை தேவனிடத்திலிருந்து பெற்று கொள்ளும் பொழுது நாம் இவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஐயா, நம்முடைய காரியங்களும் கூட நமக்கு ஏதாவது தேவை என்று நாம் மற்றவரிடம் எதிர்பார்த்திருக்கும் பொழுது அவர்களிடம் ஆண்டவர் என்ன உத்தரவு சொல்கிறாரோ அதையே நாம் சொல்லும் பொழுது நம்முடைய காரியங்கள் நமக்கு சாதகமாக முடியும். அதுதான் அவர்கள் இயேசு கற்பித்தபடியே உத்தரவு சொன்னார்கள், அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். நாம் என்ன காரியம் இருந்தாலும் தேவன் கற்பித்தபடி நாம் உத்தரவு சொல்லும் பொழுது அந்த காரியம் நமக்கு ஜெயமாக தான் முடியும். அடுத்ததாக, இந்த கழுதையின் மேல் அநேகர் வரும் பொழுது அவர்கள் வஸ்திரங்களை விரித்தார்கள். இப்பொழுது இந்த கழுதை குட்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வரப்பட்டு விட்டது. ஆனால் இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கழுதையின் மேல் ஏறவில்லை. காரணம், அது வஸ்திரம் தரிக்கப்படாமல் இருந்தது. இப்பொழுது தங்கள் வஸ்திரங்களை அதற்கு மேல் விரித்தார்கள். மார்க் 11:7, அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். ஆம் பிரியமானவர்களை, நாம் வஸ்திரம் தரித்தவர்களாக காணப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. இந்த கழுதை குட்டி ஏறி போவதற்கே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு வஸ்திரம் தேவைப்படுவது என்றால் நம்முடைய உடை அலங்காரத்தை குறித்து நாம் அதிக கவனம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்று அநேக காரியங்களில் விசேஷமாக கிறிஸ்துவ இளம் பெண்கள் கூட சினிமாவில் வருகிறது போல அதிகமான உடை அடையாளங்களை உடுத்தி கொண்டு அதுதான் மிகவும் கவர்ச்சியான ஒரு காரியம் என்று சொல்லி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தேவனுக்கு ஒரு பிரியமில்லாத காரியம். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் தகுதியான வஸ்திரங்களினாலும் நாணத்தினாலும் உங்களை அலங்கரிக்க வேண்டும். இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவனி வருவதற்கு அந்த கழுதை குட்டியின் மேல் வஸ்திரத்தை போட்டார்கள். அவர் ஏறி போனார். ஆம், இந்த வஸ்திரம் என்பது நாம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கூட குறிக்கிறது. நாம் ஒருபொழுதும் நாம் நிர்வாணம் காணப்படாதபடி நம்மை நாமே மூடுகிறவர்களாக, வெளிப்புறமான ஆடையோடு மூடுகிறவர்களாக மட்டுமல்ல, உட்புறமான அந்த மனிதனை கூட ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் அலங்கரிக்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆகையால் எந்தெந்த ஆடைகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கும், எப்படி எப்படி பிரியமாக இருக்கும் என்று நாம் கவனித்து நடக்க வேண்டும். பிரசங்கி 9:8 சொல்கிறது, உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாகவும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாதாகவும் இருப்பதாக. ஆம் பிரியமானவர்களே, இங்கு வஸ்திரங்கள் வெள்ளையாக இருப்பது என்பது நாம் எந்தவித வஸ்திரமாக இருந்தாலும் அதை சுத்தமாக
அனுபவித்துக் கொள்ளும். எண்ணெய் குறியாமல் இருப்பது என்று சொல்வது நாம் எப்பொழுதும் சுத்தமாக குளித்து மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு நல்ல பிரசன்டபிள் பொசிஷனில் இருப்பது தான் தேவன் விரும்புகிறார். எப்பொழுதும் ஒரு ஆடம்பரமான அலங்காரத்தை தான் தேவன், பகட்டான அலங்காரத்தை தான் விரும்புகிறார் என்று நிச்சயமில்லை. ஆனால் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் நம்மை அலங்கரித்திருக்கும் பொழுது நாம் தேவனுக்கு பயன்படும் ஒரு கழுதைக்குட்டியாக நாம் மாறிப்படுவோம். நாம் தேவனுக்கு பயன்படும் ஒரு கழுதைக்குட்டியாக நாம் மாற வேண்டும் என்றால் நம்முடைய ஆடை அலங்காரத்தை குறித்து நாம் அதிக கவனம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களை கவர்கிறதுக்காகவோ கவர்ச்சிகரமாகவோ மற்ற சினிமாக்காரிகளைப் போல நாம் உடை உடுத்துவதோ அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நம்முடைய குழந்தைகள் எவ்வாறு ஆடை அணிகிறார்கள், அது எந்த மாதிரி காரியத்தில் விருப்பப்படுகிறார்கள் என்பதை குறித்து பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டும். என்றால் இளமை காலத்தில் தாறுமாறாக உடை அணிந்து தங்களை வேஸ்டாக்கி கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கவே முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதன் மேல் ஏறவே மாட்டார். அவர் பவனி செல்லும் கழுதையாக நாம் மாறவே முடியாது. ஆகையால் இதை நாம் மனதில் நிறுத்தி கொண்டு நம்முடைய வஸ்திரங்கள் எப்படி வெண்மையாகவும் தூய்மையாகவும் இருக்கிறதா, மற்றவர்களுக்கு முன்பதாக அது அக்செப்ட் பண்ணத்தக்கதான ஒரு வஸ்திரமாக இருக்கிறதா என்று நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். இது எல்லா கிறிஸ்தவ போதனைகளிலும் கண்டிப்பாக அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இதை குறித்து அதிக கவனம் தேவை என்பதை எச்சரிக்கிறார். அடுத்ததாக இந்த கழுதை வருவதற்கு வழியில் கூட வஸ்திரங்களை விரித்தார்கள். மார்க் 11:8 அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். இங்கு கழுதை நடக்கும் பொழுது அந்த கழுதை எப்பொழுதும் கரடுமுரடான பாதையில் தான் நடக்க பழகிக்கப்பட்டது. நீங்கள் யூதேயா தேசத்தில் பார்த்தீர்கள் என்றால் அந்த யூதேயா தேசம் என்பது எப்பொழுதும் கற்களும் கரடுமுரடான ஒரு வனாந்திரமான ஒரு நிலம்தான். அங்குதான் கழுதையில், கோவேறு கழுதையில் சவாரி செய்வார்கள். அந்த கழுதைக்கு நடப்பதற்கு ஒன்றும் பழகி சொல்லவில்லை. ஆனால் அது கரடுமுரடான பாதையில் நடப்பதற்கு அதற்கு நன்றாக தெரியும். ஆனாலும் இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதன் மேல் ஏறி இருக்கிறபடியினால் அந்த கழுதை நடப்பதற்கு அந்த பாதம் இடரக்கூடாது என்பதற்காக அவர்கள் வழியிலே வஸ்திரங்களை விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து பரப்பினார்கள். என்ன சத்தியத்தை அறிவிக்கிறது என்றால், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் பவனியாக வரும் பொழுது, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய ராஜாங்கத்தில் வீற்றிருக்கும் பொழுது நிச்சயமாகவே எந்த காரியத்திலும் நம் கால் இடராதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்வார். ஒரு சிறு சிறு காரியங்களினாலும் தவறி விழுந்து நாம் நொறுங்கி போகிவிடாதபடி, தோல்வியினால் தோண்டு போகிவிடாதபடி தேவன் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஆகையால் என்னுடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெறுகிற போது என் கால் இடறுகிறது என்று சொல்லும் பொழுது, தேவனே நீர் என்னை தாங்குகிறீர் என்று சங்கீதக்காரன் கூட சொல்கிறார். நாம் சங்கீதம் 91:12 பார்க்கும்போது, பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தூதர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். நாம் பிரியமானவர்களே, இந்த நாம் இருக்கும் உலகம் மிகவும் ஆபத்தான உலகம். நாம் எந்த காரியத்தில் தவறுகிறோம் என்பது நாம் உணர்வே இல்லாமல் நிறைய காரியங்களில் நாம் செயல்பட்டு விடுவோம். ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனை கேட்டு நடக்கும் பொழுது, அவர் நம்முடைய வாழ்க்கையில், நம் கழுதைக்குட்டியாக நம் வாழ்க்கையில் அவர் வீற்றிருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் நடக்கும் பாதை மிகவும் ஒரு ஸ்மூத்தான பாதையாக இருக்கும். எந்த காரியத்திலும் நாம் இடறி விடாதபடி தேவன் நம்மை பாதுகாக்க வல்லார். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை, ஏதாவது ஒரு காரியத்தினால் தவறி விழுந்து இடறி விழுந்து என் வாழ்க்கை நீ அவ்வளவுதான் முடிந்து போய்விட்டு என்று சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களோ, பண கஷ்டத்தினாலோ, தொழில் நலிவடைந்து போனதுனாலோ, இல்லை வேலை கிடைக்காதனாலோ, இல்லை குழந்தை இல்லாத காரணத்தினாலோ நீங்கள் மிகவும் மனமுறிந்து காணப்படுகிறீர்கள், கவலை வேண்டாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீ வெற்றி பவனியாக வரும் ஒரு கழுதையாக என்னை மாற்றி போடும், உம்முடைய வஸ்திரத்தினால் என்னை அலங்கரியும். ஆண்டவரே, என்னுடைய பாதையிலும் கூட நான் வஸ்திரம் விரிக்கப்பட்ட அந்த கழுதை நடப்பது போல் என் பாதை ஸ்மூத்தாக இருக்கட்டும். கர்த்தாவே, என் வாழ்க்கையை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி பவனி உள்ள வெற்றி வேந்தராக உலா வருவார். தேவன் அதற்கு கிருபை செய்வார்கள். கடைசியாக முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் இங்கு ஒரே ஆர்ப்பரிப்பு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது அநேகர்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக தேவனாக கண்டு கொண்டார்கள். மார்க் 11:9 முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசனா, கர்த்தரை நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தரை நாமத்தினால வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். நாம் வெற்றி வாழ்க்கையாக நாம் வாழ்க்கை மாறும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் பவனி வரும் பொழுது, மற்றவர்களும் நம் வாழ்க்கையை குறித்து ஆச்சரியப்படத்தக்கதாக போற்றும் விதமாக நாம் மாறி போட வேண்டும். அப்படிதான் ஆண்டவராக இந்த கழுதைக்குட்டிக்கு குறித்த ஒரு பெரிய சாக்கியத்தை பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவனி வந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் முன்னெடுப்பார் பின்னெடுப்பார் ஓசனா ஓசனா என்று பாடுகிறார்கள். அது கழுதைக்குட்டிக்கு அல்ல, ஆனால் கழுதையை சுமந்து வருகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தான் எல்லா துதி கன மைன்யம் நம் வாழ்க்கையில் செலுத்துகிற மக்களாக இருக்க வேண்டும். கர்த்தரின் நாமத்தால் வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெற்றி பவனியாக வரும் பொழுது நம்முடைய ராஜ்யம், அப்படி என்றால் நாம் இருக்கும் இந்த வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக, எப்பொழுதும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம அநேக தரங்களில் நாம் ஆசீர்வாதங்களை நாம் வாஞ்சித்து நாடுகிறோம், அதில் தவறே இல்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரே காரணம், நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெற்றி விழா வரும் ஒரு கழுதையாக நம் இருதயம் காணப்பட வேண்டும். ஒரு கழுதையான பாத்திரமாக நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுது நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில் வெற்றிதான். தேவன் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள கிருபை செய்வாராக. ஜெபம். உங்களை நேசிக்க அன்பான பிதாவே, ஆண்டவரே, ஒரு குருத்தோலை ஞாயிறை நாங்கள் அனுசரிக்க உள்ள கர்த்தாவே, இந்த குருத்தோலை ஞாயிறில் அன்று ஆண்டவரை நீர் ஒரு கழுதைக்குட்டியை கண்டு அதில் வெற்றி விழா வந்தீர் கர்த்தாவே. அந்த கழுதை ஒரு கிராமத்தில் ஒரு கட்டியிருந்த கழுதை கர்த்தாவே. நாங்களும் கூட ஒரு கிராமத்து மக்களை கூட ஒரு சிம்பிளான வாழ்க்கையை விரும்புகிற மக்களாக எங்களை மாற்றி போட வேண்டும் என்று கெஞ்சிறோம். ஒரு கழுதை குட்டி கர்த்தாவே, நாங்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிறு வயதிலே எங்கள் வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது எங்களை கட்டியிருக்கிற பாவ கயிறுகள் சாப கயிறுகள் எல்லாம் நீக்க வல்லவராக இருக்கிறபடியால் கூட ஸ்தோத்திரம். தாவீது ராஜா கூட ஆண்டவரே, நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன், கட்டுகளை அவிழ்த்து விட்டீர் என்று சொன்ன பிரகாரம் எங்களுடைய கட்டுகளையும் ஆண்டவரை, எங்களுடைய சாப கட்டுகளையும் ஆண்டவரை வருத்தத்தின் கட்டுகளையும் நீர் அவிழ்த்து விட சித்தமுள்ளவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மண்டே வரட்டும் கர்த்தாவே, நீர் எங்கள் கட்டுகளை அவிழ்த்து விட போற தயவுக்காகவும் கொடாவிரி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மண்டே வந்த பொழுது முதலாவது அதன் மேல் வஸ்திரத்தை போட்டார்கள் கர்த்தாவே. நாங்களும் கூட எங்கள் வாழ்க்கையின் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தின மக்களாக, மற்றவர்களுக்கு முன்பதாக மிகவும் நல்ல தாழ்மையான வஸ்திரம் தடுத்தவர்களாக, தகுதியான வஸ்திரம் தடுத்தவர்களாக எங்களை காண்பிக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சினோம் கர்த்தாவே. ஆண்டவரே, மற்றவங்களுக்கு பிரியமில்லாத எந்த ஆடை அலங்காரத்தில் நாங்கள் ஈடுபடாதபடி பரிசுத்தப்பனே, எங்களை நீர் தகுதியான வஸ்திரங்களினால் நீர் எங்களை மூட வேண்டும் என்று கெஞ்சிறோம். வஸ்திரம் விரிக்கப்பட்ட பொழுது நீர் அதில் ஏறி போனீர் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரை ரட்சிப்பு நிச்சயத்தை நாங்கள் உணரும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் நீர் எங்கள் வெற்றி விழா வருகிற பவனி விழா வருகிற கர்த்தராக காணப்படுகிறபடியாலும் கொடாவிரி ஸ்தோத்திரம். நாங்கள் அந்த கழுதை நடக்கும் பொழுது தரையிலும் கூட வஸ்திரங்களை விரித்தார்கள் கர்த்தாவே, கிளைகளை. அப்படி என்றால் நாங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சுமந்து கொண்டு நடக்கும் பொழுது எங்கள் பாதம் கல்லில் இடாதபடிக்கு நீர் உடைய தூதர்களை கொண்டு காக்க வல்லவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் வாழ்க்கையில் வெற்றி விழா வருகிற வேந்தராக இருக்கும் பொழுது எந்த காரியத்தினாலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடி இடறி விழாதபடி காக்க வல்லவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். கடைசியாக முன்னெடுப்பாரும் பின்னெடுப்பாரும் தாவீதின் குமாரன் ஓசனா, தாவீதின் ராஜ்யத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கதாக, ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று உம்மை புகழ்ந்து பாடினார்கள் கர்த்தாவே. அதே போல் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெற்றி காரியங்களுக்கும் உமக்கே துதிகன மகிமை செலுத்தத்தக்கதாகவும் எங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக நீர் எங்கள் வாழ்க்கையில் வெற்றி விழா வருகிற வேந்தராக இந்த கழுதைக்குட்டியின் மேல் பவனி செய்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல எங்கள் வாழ்க்கையிலும் நீர் காணப்பட கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை அநேகர் கண்டு ரட்சிக்கப்பட ஆண்டவர் கிருபை செய்ய போறதா ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.